பம்புரி நாய் பாத்துக்கிறியா நீ? அப்பயே ஒரு ஃபிகரை பார்த்தா அம்முக்கு டுமுக்கு அம்மா டுமா அது ரூட் பண்ணி எப்படியாவது கரெக்ட் பண்ணி நீ தான் என் உயிர் மத்ததெல்லாம் பாபா என்ன உயிர்க்குறான ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் தெரியுமா? யாரா நீ? கில்மாலே கும்லா இத பார்த்தாங்களா பெண்கள் நம்ம கண்கள்ரா. ஆன்ட்டி அவனுக்கு ஜல்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏய் ஏமாத்திட்டான் நிறுத்து. நம்ம இப்போ என்னடா சரணா பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியெல்லாம் நின்று இப்போ பார்க்கிங் லாட்டில் நின்று இருக்கேன். கரடா மாலோட பார்க்கிங் லாட்டில். இங்கே நம்மளுக்கு ஒரு லெஜண்ட் இங்கே தான் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு பிரவீன். தான் ஓகே, நம்ம இப்போ உள்ளே போய் கரடா மாலில் ஸ்கேரி ஹவுஸ்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா வில் சி வேறு என்னென்ன இருக்குது உள்ள. வெல்கம் பேக் டு வைப் வித் தேவி. டிப்தேரியா மால்குள்ளே போகலான்னா போகும்போதே நிறைய பெண்களை பார்த்து ரொம்ப உயிர் எடுத்துன்னு இருக்கேன். பாருங்க என்னடா பண்ற? ஜோரா பேச ஆண்டிடா. ஹாய் ஆண்டி. பேச காணோம். பட்டர்ஃப்ளைஸ்னா அப்படியாவது ஒரு கண்கொள்ளா காட்சிகள். கண்கொள்ளா காட்சிகள் இன் தி சென்ஸ் அப்படியாவது ஏய் ஜிங்கிரி போறபோக்குடாய். சரி இப்போ நம்ம எங்க போறோம்? மால்குள்ள கூட்டிட்டு வந்த எங்க போறோம்? நான் ஜாலியா பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். ஜாலியா பாக்குறதுக்கா? ரொம்ப நாளா ரோட்ல அதே ஊர் கரடா மால்ல ஸ்கேரி ஹவுஸ் இருக்கு. ஸ்கேரி ஹவுஸ் போலாம். கண்டிப்பா போலாம். எதுக்கு உன் கூட நான் வரேன், நீ வேற எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது எனக்கு தேவையில்லை. எல்லா டைமும் ஏரியால இருக்கிற ஊருக்காக பார்த்து போராச்சு போச்சுடா. கொஞ்சம் ஊருக்கா டேஸ்ட் அப்படியே கொஞ்சம் ஹைஜீனிக்கா யோசிக்கலாம் தான். ரெண்டு விதம் இருக்கு ஊருக்கால. ஃபர்ஸ்ட் ஊருக்கா நம்ம நார்மல் பூண்டு ஊருக்கா அப்படி. இது வந்துட்டு நல்லா இப்படி பம்புரி நாய் பாத்துக்கிறியா நீ? புல்டாக் பொம்புரி நாய் அப்படியாது உனக்கு எப்படின்னா வீட்டுல ரோட்ல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வீட்டுல பொமோரியன் நாய்டா, ஏதோ ஒரு கன்றாவி நாய். ஆனா முதல்ல நாயா என்னப்பா கடை க்ளோஸ் ஆயிட்டு கடை இல்ல. அந்த கடைக்குள்ள என்ன விக்குதுன்னு சொல்லு. அது தெரியல. அதான் கடை க்ளோஸ். அதான் பாக்குறதுக்கு நான் வந்துக்கிறது. அப்படின்னா கைஸ் அப்பயே ஒரு ஃபிகரை பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு. நீ தான் ஃபிகரை பார்த்தேன்னு பேசினுங்கிறேன். ஆண்டி என்னன்னு கவனிங்க. அப்பா அந்த ஆண்டி நான் கவனிக்கணுமா இருக்கும். சும்மா இருடா டேய். யார் சொல்ல ஆண்டி? அம்முக்கு டுமுக்கு அம்மா டுமா. எங்க அம்மா தாய்க்கோலம். ஏய் நான் போற வழியில ஒரு சோஷியல் சர்வீஸ். போற வழியில பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் செய்வியா? பசங்களுக்கு செய்ய மாட்டியா? அவனுங்களா இப்போ ஜென்ரலா சரிப்பா நீ பசங்களுக்கு ஏன் செய்யற பொண்ணுங்களுக்கு ஏன் செய்யறன்னு கேக்குற. கரெக்டா? ஒரு மேட்டர் சொல்றேன். பெட்ரோல் காலேஜ் நீ நான் தள்ளின்னு போயின்னுக்கிறேன். எவனாவது ஒருத்தன் வந்துட்டு மச்சான் உனக்கு பெட்ரோல் காலேஜா இதோ நான் போடுறேன் அப்படின்னு எவனா உனக்கு தெரியாதவனா இருக்கட்டும் தெரிஞ்சவனா இருக்கட்டும் எவனா வந்து போடுறானா? இல்ல எனக்கு பசங்க போடுறாங்க. போடுறானுங்க நல்லா. எனக்கு பசங்க போடுறாங்க. உனக்கு போடுறானுங்க. பையன் போட மாட்டானுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் போடுறாங்க. ஏய் சத்தியமா சொல்ற அவன் தானே நீ? நீ என்ன போடுறத பத்தி பேசுற? பெட்ரோல் போறபோக்குடாய். சரியா? இது ஒரு தள்ளின்னு போட்டோம். அது ரூட் பண்ணி எப்படியாவது கரெக்ட் பண்ணி நீ தான் என் உயிர் மத்ததெல்லாம் பாபா அப்படின்ற மாதிரி அவன் பாபா பிளாக் ஷிப் கொடுத்துட்டு போயிருந்துங்க. அதனால தான் ஸ்டாப் பண்ணி போய் பசங்க விடுவாங்க. இந்த மாதிரிலாம் நீ சொன்னீங்கன்னா பசங்களை எல்லாம் நான் அவ்வளவு ஈஸியா விட்டுலாம் விட மாட்டேன்டா. அலத்தான் நான் கேட்ட வார்த்தை பேசிட்டு பண்ணேன். சரி விடு. ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளு. நான் ஒரு பையன் தான்டா. நீ பொம்பளை போலடா. உண்மையா ஸ்கேரி ஹவுஸ் எங்கடா? அதான் பாத்துனுங்க. நானும் தெரியாம இவ்வளவு தூரம் மேல வந்துட்டு ஸ்கேரி நம்ம இன்னும் முழுசாவே சுத்தல. நம்ம சீக்கிரம் மேல வந்துட்டோம். இப்ப ரிப்பீட் மேல இருந்து கீழே போகும்போது கரெக்டா கேட்சற ஸ்கேரி ஹவுஸ். கைஸ் ஸ்கேரி ஹவுஸ் தேர்றன்னு சொல்லி நாங்க பாட்டுல எங்கேயும் மேல ஏறி வந்து டாப் ஆஃப் தி ஃப்ளோரா. இந்த ஃப்ளோர்ல என்னடா இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ரிப்பீட் இப்படியே போறது தான் ஃப்ளோர். ஓகே. இங்க ஏதோ குரங்கு பொம்மை வேற இருக்குது. அந்த குரங்கு பொம்மையை போய் பார்க்கலாமா? அது கேம். ஓகே. இங்க ஏதோ இந்த கேமிங் சென்டர்ஸ் அதுக்கு உனக்கு அது சின்ன பசங்கள்டா. பெரிய ஆளாண்டா. வாடா. அது சின்ன பசங்கள்டா. உனக்கு என்ன தெரியும்? வா மேல. சின்ன பசங்க. உனக்கு ரஸ்க் தெரியாது. வாடா. நீ சின்ன பையன் தான். காசல இல்ல. வா. நீ வா. உனக்கு தெரியாது. நான் சுத்திக்கிறேன். எங்கடா கூட்டின்னு போற? இங்க ஏதோ ஃபுல் கேமிங் செக்டர்ஸ்ல ஃபுல்லா இருக்கு. வந்தீங்கன்னா நீங்க அதோ ட்ரை பண்ணலாம். பட் நாங்க ட்ரை பண்ணல. நாங்க வெளியே போறோம். வெரி குட். ஏன்னா ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க காசு சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம். கைஸ்
சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு உள்ளே இழுத்துன்னு போய் அந்த கேமுக்குள்ள. ஆனால் நல்லா இருக்கு கேம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக. பொண்ணுங்களாம் நல்லா இருக்கிறாங்க டிஃப்ரெண்ட்டாக. பொம்பளை வெறி பிடிச்சி போய் தெரிஞ்சுக்கிருக்க நீ 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீ. ஓகே கேம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. அதனால நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கும். புரிஞ்சிச்சு, கேம் பார்த்தேன். நான் கேம் மட்டும் தான் பார்த்தேன். நீ கேட்கறது பார்த்துட்ட பிறகு எனக்கு அப்ப நீ கேம் பார்த்தேன் இல்ல, நான் ஓப்பனா சொல்றேன், நீ ரொம்ப கேம் நல்லா பாத்துக்கிற. வெரி குட் கைஸ், ஐ அப்ரிஷியேட். கேம் மட்டும் தான் கைஸ் பார்த்தேன். இதெல்லாம் சொல்றவங்க அவங்க என்ன நம்புவாங்கடா? நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. பாபிக்யூ நேஷன் கூட்டிட்டு போ. எது பாபிக்யூ நேஷன்? சரிப்பா, வேணாப்பா அந்த மாதிரிலாம். பட்ஜெட் என்ன கூட்டின்னு போடா. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால ஒரு டேபிள் அரௌண்ட் ஒருத்தருக்கு அரௌண்ட் 1000 rupees என்னமோ வாங்குவோம். கொஞ்சம் கையாடு, அப்படியே கை. ஒரு நிமிஷம். உயிருக்குறான ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் தெரியுமா? யாரா நீ? ஏய் தியேட்டர், அப்ப நான் எங்க தான் இங்க இருக்கணும். இரு, தியேட்டர் இருக்குன்னா எங்க தான் எங்கனா ஸ்கேரி ஹவுஸோ? ஸ்கேரி ஹவுஸ் கிட்ட போயிட்டு நம்ம பாப்போம். கைஸ், நம்ம பையனுக்கு ஒன்னு தேவை. அது வந்துட்டு 3rd floorல இருக்குன்னு இருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு எந்த ஃப்ளோர்ல இருக்கிறோம்னு கவுண்ட் பண்ண போறோம். வாங்க. 1 2 ஐயா வாங்க. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாமா? எது கவுண்ட் பண்ணு? 1 2. இதுதான் 3rd floor. 3rd floor நின்னு 3rd floor தேடின்னு இருக்காங்க கைஸ். அவ இப்போ 3rd floorல ஒரு ஆயா அடிச்சு ஆயாவை சொல்றேன் பாரு. நான் சூரி மாதிரி ஆயிடுவேன். வேர் இஸ் ரெஸ்ட் ரூம்? அந்த ரூமை பாத்தியா? நான் எல்லா ரூம் பாத்ரூம் பார்த்துட்டு அது பார்த்துட்டு இது பார்த்துட்டு, ஆனா ரெஸ்ட் ரூமை பார்க்கல. அந்த மாதிரி நிலைமை. ரெஸ்ட் ரூம் போயே போணுமா? ஏய், பாத்திரத்தை வேணா அடுக்கலாம், அடுக்க முடியாதுன்னு நிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் இல்ல எனக்கு தெரியும். ஏன்னா இங்க லெஃப்ட் தான் இருக்குது. போறபோக்கு டேய், ரெஸ்ட் ரூம் கண்டினியூ பண்ணு. போறபோக்கு டேய். गाइस, நம்ம ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள வந்தோம். அது எக்ஸ்பெக்ட் ஆயிடுச்சு. ஸ்கேரி ஹவுஸ் கரடா மால்ல க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? எனக்கு இது தெரியல. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு ஸ்கேரி ஹவுஸ், சாரி கரடா மால்குள்ள இருக்கிற ஸ்கேரி ஹவுஸ்க்கு வந்து. என் கரடா மால்குள்ள வந்தே ரொம்ப வருஷம் ஆகுது. நான் வந்தேன், நான் ஆயிடுச்சு 1 year ஆயிடுச்சு. எந்த பொண்ணு கூட? கரடா மால்குள்ள வந்து நான் ரொம்ப நாள் ஆகுறதுனால ஸ்கேரி ஹவுஸ் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸ்கேரி ஹவுஸே இல்லை. அதனாலதான் என்ன பண்றது, சிங்களா சுத்தின்னு இருக்கிறதுனால இதெல்லாம் ஆகுது. பாத்தியா, பேசினானே ஓடிச்சு அந்த பொண்ணு. கில்மாலே கில்மாலோ கும்லா, இதை பார்த்தாங்களா? சரி, இங்க இப்போ வேற வழி இல்லை. நம்ம எதனா கிடைக்குதா சாப்பிட்றதுக்கு கம்மியான ரேட்லன்னு பார்ப்போம். கம்மியான ரேட்ல? ஏய், இதெல்லாம் கிடைக்கிறதே கம்மியான ரேட்ல இல்லையாடா? இருக்கிறதுல கம்மியான ரேட்ல. அவன் இருக்கிறதுல 200 ரூபாய் மேலே தான் சொல்லுவான். நம்ம பட்ஜெட்டுக்கு அது ரொம்ப இடிக்கிறது தான். செக் பண்ணி பார்ப்போமே. அவன் மூஞ்சி பார்த்தா செக் பண்ண மாதிரியே. அவன் 79 ரூபாய்க்கு ஏதோ போட்டு வச்சிருக்கான். அவனை மாதிரியே போட்டு வச்சிருப்பான்டா அவன். என்னன்னு தெரியல. அதனால நம்ம போய் செக் பண்ணுவோம். ஃபுட் கோர்ட்டுக்கு போலாம். இதான்டா ஃபுட் கோர்ட். என்ன ஆன்சர்க்கா என்னன்னு நல்லா இருந்துச்சு. தெரியல, காலியா இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வரவா? இதுதான்டா ஃபுட் கோர்ட். ஃபுட் கோர்ட் இதுதான். அங்க பாரு, ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. ஃபுட் கோர்ட். நான் தப்பா என்ன சொல்றேன்? ஃபுட் கோர்ட் இதுதான். ஆனா பட்டர்ஃப்ளைஸ் இல்ல. போர் அடிக்குது. கலாய்க்கிறதுக்கு யாரும் இல்லை. மூஞ்சி பாரு, அவன் ஏதோ திருவள்ளா காண பண்ண புள்ள மாதிரியே பேன் பண்ணிக்கிறான். எனக்கே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. கைஸ், அவன் பேசிக்கா கேர்ள்ஸ் எதிர்பார்க்கறான். கேர்ள்ஸ் இல்ல. ஏய், பெண்கள் நம்ம கண்கள்டா, அந்த மாதிரி இருக்கணும்டா. போறபோக்கு டேய். ஆன்ட்டி, அவனுக்கு ஜல்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏய், யாரா நீ? ஏன் பட்டு பறந்து போதாதா? இல்ல கல்யாணம் தானா பண்ணி வைக்க? நானா மனுஷனா இருக்கட்ட மரியாதை. என்ன இருந்தாலும் அப்பா பார்த்துக்கலாம். தெரியுமா உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? சூரிய மாதிரி சொல்லணும். எந்த பொண்ணா இருந்தா மட்டும் போதும்ன்றான். இப்பெல்லாம் அப்படிலாம் கிடைக்காது பேட்டா. பொண்ணா இருந்தாலும் வேண்டாவா? டேய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. கொன்றுவாங்க. நான் அவனுக்கு ஸ்ட்ரைட்டா வேணாவா, கிராஸா தான் எதனா வேணுமா? பார்த்து கொடுத்தீங்கன்னா. கிராஸா? இதுக்கப்புறம் நீ கிராஸ்ல உள்ளது ஏசப்பா அவங்க அடிச்சாங்களோ இல்லையோ, நான் உன்னை அடிச்சே போட்டுருவேன். கிராஸ் எனக்கு பொண்ணுனாலே பிடிக்கும் தான். பட் ஐ லைக் பொண்ணுன்னு எழுதி வச்சாலே போயிட்டு வரவன் கைஸ். இவன் ஒரு பக்கம்னா இன்னொருத்த வருவான். வர்ஜினா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட்ல ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, அவன் இவனா பொண்ணுன்னா எழுதுறத பார்த்துட்டு வருவான். அவன் பொண்ணுன்னு எழுதுனா அது மேல போய் உழுந்துட்டு இருப்பான். அது ஒரு பொம்பளை காஜி. அவனோட குரு இவன். ஆனா சிஷ்யன் குருவோட ஜாஸ்தி போயிட்டான். பரவாயில்ல. ஆண்டி
எடுத்துக்கோ 2 ரூபாய் போச்சு. பொறம்போக்குடாய் கைஸ் சப்வேக்கு வந்திருக்கோம். சப்வேல இது ஆஃபர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா 79 அந்த இதுவே வந்துட்டு சிக்கன் தர 99 ருபீஸ். அதனால டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தக்காளி ஜாஸ்தி பண்ணுமா? கைஸ் ஓகே, அவங்ககிட்ட வந்துட்டு இந்த 79 ஆஃபர்ஸு இதெல்லாம் 99 89 இதில் வெஜ் ஒன்னே 179 அதை மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவரை சம் ஸ்பைசி சிக்கன் டிக்கா, அதுக்கப்புறமா சிக்கன் ஷீக் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே அது வாங்குறதுக்குள்ளேயே செத்து போடுவேன். அந்த பலூனை பார்த்துட்டு பலூன் திருடின்னு போகலாமான்னு கேட்குறான். சரி, திருடின்னு போய் என்னடா பண்ண போறேன்னு கேட்டா, நேர் பலூன்டா காட்டா டக்குன்னு பார்க்காத ஷைனிங் வச்சுருவாங்க பாரு மண்டை. அப்போ கூட அந்த வெளிச்சத்துல எல்லாம் ஷைப்பாக இருக்குதுன்ட்டு நான் தெரியும் அந்த தப்ப மண்டை. ட்ரை பண்ணுவோமா? இது என்ன? ஆமா என்ன ஏமாத்திட்டான் நிறுத்து கெச்சப் தரல. பொறம்போக்குடாய் இதுதான் அந்த சிக்கன் கன்றாவியான பண்ணு. இருடா டே, எல்லாம் கீழே விழுதுடா. ஒரு பைட் போலாம். அது உள்ள வேடா டே, அத்தண்டா அது அடங்கொம்மால கட்டில போற வயசுல உங்க மால் கேக்குது டிஸ்கஸ் பண்ணாங்களா? ஓ மாட்டா ஆட்டியா போட பார்க்கலாம். பொறம்போக்குடாய்